பக்தி என்பது விசுவாசம், முக்தி கிடைப்பது தவயோகம், சக்தி என்பது நம்பிக்கை, பரிசுத்தமே நம் இறை ரூபம். வணக்கம் நேயர்களே. திருச்சிற்றம்பலம். அன்னையின் பேராற்றும் பிரபஞ்ச பேராற்றும் முழுமையாக உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பரவி இருக்கட்டும். ஏற்கனவே வைகாசி விசாகம் பற்றியும் அதன் தொடர்பாக கந்தர் அனுபூதி திருப்புகளில் வரக்கூடிய பாடல்கள் நேற்று யூடியூப்லையும் இன்னைக்கு காலையில் புதிகம் சேனல்லையும் பதிவு செய்தோம். அதன் தொடர்ச்சியாக திருப்புகளில் உள்ள சில விசேஷங்கள் நிறைய பேர் கேட்டிருக்குதுங்க. காலையில் நிறைய ஃபோன் கால் வந்ததுங்க. இந்த குழந்தை பாக்கியம் நீங்கள் சொல்லும்போது அதற்கான ஒரு பாடலை பற்றி சொல்லலைன்னு கேட்டாங்க. நம்ம பாடலை பற்றி சொன்னாலுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நம்ம நிறைய புஸ்தகங்கள்லேருந்து எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் நெட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தவறான பதிவுகள் இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சிட்டி விட்டுருங்க. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியை விட்டுட்டு வெளியூரில் பார்த்தீங்கன்னா வெளியூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமங்கள்லையும் சிறு நகரங்கள்லையும் கல்யாணம் ஆனவுடனே ஒரு 5-6 மாதத்துல குழந்தை பிறந்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ தோஷம் பிரச்சனைன்னு பயந்துக்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்களும் சரி, கிரகங்க நிலைகளும் சரி. இப்போ இப்போ 90 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கிறதுக்கான அந்த காலத்து கிரக நிலைகள் இருக்குங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்துல நான் சிம்பிளா சொல்றது, நிறைய வழிமுறைகள் தான். கூட 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம்னு சொல்றோம். ஜாதகத்துல புத்திரக்காரகன்னு சொல்றது குருவை சொல்றோம். குருவோட செவ்வாய் சேர்ந்தாலும், குரு பகவானோட சனி சேர்ந்தாலும், குரு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து கடகத்திலே குரு, மகரத்திலே குரு இருந்தாலும், 5ஆம் இடத்துல நேரடியா காரகோ பவனாசி என்று சொல்லக்கூடிய குரு இருந்தாலும், 5ஆம் இடத்திலே சனி செவ்வாய் இருந்தாலும், ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும், லக்னத்திலே குரு புதன் சேர்ந்தாலும், 5 கூட 3, 6, 8, 12 மறைந்தாலும், குரு பகவான் பலகீனமாக இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படுகிறது. சிம்பிளா உள்ள விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த புத்திர தோஷத்திற்கு நீங்க பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம், வழிபாடுகள் செஞ்சிருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியதில்ல, அன்னையை தான் சொல்றேன். அகம்பாவமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இறையருளால பாம்பன் சுவாமிகளோட உத்தரவுப்படி நிறைய பேருக்கு எனக்கு தோணும் பொழுது புத்திர பாக்கியம் கேட்டா நான் சண்முக கவசத்தை வேல் வைக்கக்கூடிய ஒரு பூஜையை நான் சொல்றது வழக்கம். வேல் மாறல்ல, வேல் வச்சு செய்யக்கூடிய பூஜை சொல்றது வழக்கம். அதுல நிறைய பேர் கிடைச்சிருந்து, நிறைய பேர் கிடைச்சிருச்சுன்னு சொல்றவங்க உண்டு. இப்ப பாம்பன் சுவாமிகளை என்ன பண்ணியிருக்காருன்னா ஐயா வேர்க்குழவி அப்படின்னு சொல்லிட்டு, வேர்க்குழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பதிவு பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காருங்க. அது நிறைய பேருக்கு பாம்பன் சுவாமிகளை முருகப்பெருமானை கும்பிடுறவங்களுக்கு முருகப்பெருமானோட அடிப்படையான ஒரு சில ஒலி மந்திரங்களை வைத்து எழுதப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லணும். அதை பாடல்னு சொல்றதை விட இதை நீங்க தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப குழந்தை பாக்கிய குறைபாட்டுக்கு சயின்டிபிக்கா நிறைய காரணம் இருக்கு. பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி திறன் குறையிறது, அப்புறம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில தங்குறது, ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு, அப்புறம் மொட்டிலிட்டி பவர்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் இந்த மாதிரி பெண்களுக்கு ஃபிலோபியன் பிளாக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒரு விதமான பரிகாரங்கள் வேலை செய்யலாம். அப்போ இதுக்கு எளிமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அழகான சுத்தமான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வச்சுட்டு, உங்களுக்கு முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலோ இல்லை பாம்பன் சுவாமி படம் இருந்தாலோ அதுக்கு மலர்களை அலங்கரித்து விட்டு கொஞ்சம் மலர்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேர்க்குழவிங்கிற மந்திரம் புஸ்தகம் கிடைக்கல, நான் நெட்லேருந்து நீங்கள் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த பாடலை கொஞ்சம் மல்லிகைப்பூ, அப்புறம் தாழம்பூ, பாரிஜாத பொது போன்ற பூக்களை பயன்படுத்தி பண்ணும்போது பலன் நிறையா இருக்கும். நீல மலர் குவளை பூவையும் பயன்படுத்தலாம். இந்த பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு அருமையான பாடல் என்னன்னா வேர்க்குழவி வேட்கை அப்படிங்கிறது 17 விழை செய்ய பாதம், 17 விழை செய்த பாதம் தொடங்கும். இந்த பாடல் புஸ்தகம் கடையில் கிடைக்குது, இல்லைன்னா பிடிஎஃப்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. நெட்டில் இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதை டெய்லி ஒரு 12 முறை 48 நாட்கள் படிங்க. அப்படி படித்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாருமே விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய்வேத்தியம் வைங்க. தினமும் நீங்கள் சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இல்லைன்னா ஏதாவது அப்பமோ இனிப்பு வெள்ளத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக புத்திரபாகியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க.
அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது அன்றைக்கி ஒரு சுண்டல் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து கொண்டைக்கடலையை, வெள்ளை இல்லைன்னா கருப்பு கொண்டைக்கடலையை யாருக்காவது ஒரு 1/2 கிலோ தானமாக கொடுப்போம். வித் காணிக்கையோடு கொடுக்கறது வந்து நல்ல பலன் ஏற்படுத்தி தருது. இது நடைமுறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நடுவில் வந்து சரி அப்படி இந்த பெரும்பாலான பேருக்கு இந்த வேல் வைத்து பூஜை செய்யும் பொழுதே கிடைத்து விடுகிறது. இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இருக்குங்க. அதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக உரியது தான். ஆல்மோஸ்ட் அது 218வது பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு புஸ்தகங்களை பார்க்கும்போது வேறு எண்கள் வருது. அதில் ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது. செகமாயை யுற்றன் அப்படின்னு ஆரம்பிக்கும். செகமாயை யுற்றனன்னு ஆரம்பிக்கும். திருப்புகளில் வரக்கூடிய பாடல் செகமாயை யுற்றனக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்ப முடலுரிந்துன்னு வரும். இந்த பாடல் தான் செகமாயை யுற்றன வாழ்வின்னு வரும். இந்த பாடலை தினமும் படிக்கிறதுனால நான் சொன்ன மெத்தடில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது நைவேத்தியம் முடிஞ்சதை வச்சுட்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து அருணகிரிநாதரை வணங்கிவிட்டு அருணகாரதி சொன்ன திருப்புகழ் பாடலில் வரக்கூடியதுங்க. இதை வந்து தொடர்ந்து படித்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து புத்திர பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 5 குடன் யார், 5 குடன் எங்கே இருக்கார், 5 குடன் என்ன நட்சத்திரத்தை சார்ந்திருக்கான அந்த கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது இப்போ இந்த குழந்தை பாக்கியத்திற்கான நான் வந்து பாமன் சுவாமிகளது பாடலும் உங்களுக்கு திருப்புகளில் வரக்கூடிய பாடலும் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டையும் பயன்படுத்துங்க. வரக்கூடிய பதிவுகளில் மனக்கவலை நிறைய நோய்கள் தீரா பணி தீர என்ன பாடல் திருப்புகளில் இருக்குது, வேறு என்ன பண்ணலாங்கிற விஷயங்களை பதிவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம்.